told, telling, tells இல்லையா? இவ்வளவுதானே? It is told. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. It is told. பியூட்டிஃபுல்லா சொன்னார் பாருங்க. அது இட்ஸ் டோல்டு சொன்னோம். அதான் வெரி நைஸ், வெரி யூஸ்ஃபுல். கரெக்ட் கரெக்ட். இப்ப பாருங்க, நான் ஒண்ணே ஒண்ணு பண்ணவா? இப்ப இந்த இதுக்கு இந்த இட்டு இருக்குல்ல, இந்த இட்டு காமனா இருக்கு. சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப சொல்லுங்க. It is being told. வெரி நைஸ். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நல்லா பாருங்க. இதான் நியூஸ்ல தான் இதுதான் வந்துகிட்டே இருக்கும். பாசிவ் வாய்ஸ் தான். It has been told. It has been told. பியூட்டிஃபுல். It has been told. சொல்லப்பட்டது. It has It been has been being told. அது தூக்கிட்டேன் பாருங்க. அது இல்ல பாருங்க, மொத்தமே 8 தான் இருக்கு பாருங்க. It was being. It was told. It was. அவ்வளவுதான். It was. told. உடைச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. It was being told. It was being told. Yes, being told. சொல்லப்பட்டிருந்தது. Yes, It was being told. இன்னொரு வாட்டி. It was being told. Being நல்லா told. பாருங்க. அதான் இதுக்கு முன்னாடி It போட்டு had, sir. It had been told. it has. அவ்வளவுதான். அடுத்தது. It had been being told. It will be told. It will be told. Oh, okay. சொல்லப்படும். அடிச்சிடலாம். தமிழை பார்த்தா அடிச்சிடலாம். அடிங்க. It will have been told. இன்னொரு வாட்டி. It will have been told. ஹாவுக்கு அப்புறம் பீனு. அருமை அருமை அருமை. பண்ணலாமா? இது மட்டும் அடிச்சிடலாமா? நல்லா பாருங்க. அந்த 23 வார்த்தை நம்மள பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் எல்லா வாக்கியத்திலையும். அதனால நமக்கு ஃபேவரட் கலரை வச்சு அடிக்கிறோம், போல்ட் அடிக்கிறோம். பாருங்க, வாவ் இஸ் பீயிங். எவ்வளவு பெரிய கஷ்டமான கிராமர் வார்த்தையா இருந்தாலும் அல்வா துண்டு மாதிரி வந்துடும் பாருங்க. ஹாஸ் பீன். அந்த இதை அடிக்கிறேன். ஏன்னா இதுதான் கேரி பண்ணுவீங்க. இதுதான் உங்க நியூஸ் பேப்பர்லயோ நியூஸ் புல்லட்டின் என்ன தலையங்கம் என்ன இங்கிலீஷ்ல நீங்க படிச்சாலும் அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்கும். நம்மள நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். வாவ், எல்லாத்துலயும் இருக்கு பாருங்க. அந்த 23 வார்த்தை விடக்கூடாது, சுத்தி சுத்தி அடிக்கணும். அதுக்கு நம்ம தமிழ்ங்கிற பேராயுதத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோங்கிறத நீங்க நினைப்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். இது நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா போதும், வந்துடும். இது கஷ்டம்லாம் கிடையாது. வாவ், 3 வந்திருக்கு பாருங்க. 23 வார்த்தையில 3 வார்த்தை ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. வா, நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். It is told, it is being told, it has been told. It was told, it was being told, it had been told. It will be told, it will have been told. சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டது, சொல்லப்பட்டு கொண்டிருந்தது, சொல்லப்பட்டிருந்தது. சொல்லப்படும், சொல்லப்பட்டிருக்கும். வா, இப்ப நீங்க ஒரு நியூஸ் பேப்பர், ஹிந்து பேப்பரு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல எல்லாம் எடுத்து தலையங்கம்லாம் எடுத்து பாத்தீங்க, இல்ல நியூஸ் கவரேஜ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மிக முக்கியமான காரணம் யார்? இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க. He has been arrested. கரெக்டா தமிழ்ல சொல்லணும். கரெக்டா தமிழ்ல சொல்லணும். அவனை அவனை சதீஷ், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவரை செய்யப்பட்டிருக்கிறது. செய்யப்பட்டிருக்கிறது. இல்ல, செய்யப்பட்டிருக்கிறது வராது. அவன் கைது செய்யப்பட்டான். பட்டான் வராது. இப்போ ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது மட்டும் அப்படியே பாருங்க, நல்லா எல்லாருமே கவனிங்க. has been arrested by the police. அப்படியே போடலாமா? இந்த போலீஸ அப்படியே இது பண்ணிக்கங்க.
நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும், கவனிக்கணும், கவனிக்கணும். He is arrested. ஓகே, இந்த பை த போலீஸ் இருக்கிறதுனாலதான், அதனாலதான் காமனா இருக்கு. போலீஸ் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும் உலகத்துல, வேற யாருமே பண்ண முடியாது. ஜட்ஜு பண்ண முடியாது, வேற வக்கீல் பண்ண முடியாது. ரைட், நான் இப்படி போடுறேன். கரெக்டா தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் அறிவை பயங்கரமா டெஸ்ட் பண்ண போறோம் இப்ப. நீங்க தமிழ் சாதாரணமா நினைக்க வேணாம், அடிச்சு பிச்சு உதற போகுது பாருங்க. ஓகே, இப்படி போட்டிருக்கேனா? போடலாமா? ஆல் ரைட், பாக்கி உள்ளதையும் போடுங்க. ஆர்டரை மாத்தி இருக்கேன் நானு, நீங்க எப்படினாலும் போடுங்க. இங்க பாருங்க, இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. கண்ணை திறந்து முழுங்காட்டி போயிடும். இதை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இது எவ்வளவு குயிக்கா நீங்க அடிக்கிறீங்கன்னு பாப்போம். He has been arrested. தமிழ்ல போலீஸ் அவனை அரஸ்ட் பண்ணியிருந்தது. இருங்க. அவன் கைது செய்தது. அவன் போலீசால் இப்ப நீங்க அந்த ஒரே வார்த்தையில சொல்லுங்க. கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். மதி மேம், கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கிறார். எழுதுங்க, 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 எழுதுங்க. அழுப்பு பார்க்காம எழுதுங்க. பாருங்க, அவர் போலீசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க இங்கிலீஷ் நியூஸ் புல்லட்ல பக்காவா இது பண்ண ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு பக்காவா வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் செட் பண்ணிட்டு அழகா நமக்கு நியூஸ் கொடுப்பாங்க. பாருங்க, அவன் போலீசால் விட்டுருங்க ரெண்டுத்தையும், ஏன்னா இதுதான் எல்லாத்தையும் வரப்போகுது. எல்லா இடத்துலயும் அவன் போலீசால் வரப்போகுது. கைது செய்யப்பட்டிருக்கிறார். எழுதுங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது சொல்லுங்க. இங்க சதீஷ் அடிங்க, சொல்லுங்க. நம்பர் 2 அடிங்க. இத அவன் கைது செய்யப்படுவான். அவன் போலீசால் கைது செய்யப்பட்டது. பட்டதெல்லாம் வருது. இங்கேயும் மனுஷன், அங்கேயும் மனுஷன். பட்டது வராது. படுவான் ஃபியூச்சர்ல. ஓகே, நான் சொன்னது கவனமா கேளுங்க. அவன் போலீசால் கைது செய்யப்படுகிறார். படுகிறது வராது. மனிதன் இல்ல, போலீஸும் மனிதன். அவன் போலீசால் கைது செய்யப்படுகிறார். அடிங்க, விடாதீங்க. படுகிறார், படுகிறது இல்ல, படுகிறார். இன்னைக்கு அவன் போலீசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அவன் போலீசால் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க. ஆர்டர் பத்தி கவலைப்படாதீங்க, ஆர்டரை மாத்தி போடலாம். இப்ப பாருங்க, இப்படி இந்த ஆர்டரை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னா அப்படி போட்டுருங்க. டோன்ட் வரி. இஸ் அரஸ்டட், இஸ் பீங் அரஸ்டட். அப்பாடா, நிம்மதியா போச்சு. ஆர்டரை நம்ம கரெக்டாவே போடுறேன் அப்படின்னு வச்சு. ஓகேவா? இந்த 3 மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்களா? பாக்கியெல்லாம் வந்துருமா? அடிக்கலாமா? இந்த ஆர்டர் கூட மாத்தலாம், அப்படியே போட்டு சொல்லுங்க. அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வந்துருச்சா? 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 இப்படியே போடுங்க. இப்ப இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இது சொல்லுங்க. நான் கர்சர் வச்சிருக்கேன், தமிழ் சொல்லுங்க. நோட் பண்ணி வச்சிருப்பீங்களா? இப்பதானே. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இல்ல, அவர் கைது செய்யப்படுகிறார். நீங்க இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா, தமிழ் நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ் விடுங்க, தமிழ் நியூஸ்ல கேட்டீங்கன்னா பளிச்சுன்னு பேசி அவர் கைது செய்யப்படுகிறார். இங்க செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இங்க செய்யப்படுகிறார்.
ஓ இங்கதான் கைது செய்யப்படுகிறார். இங்க கைது செய்யப்பட்டிருந்தான். அப்ப கைது செய்யப்பட்டிருந்தாருங்கிறது இங்க வந்துச்ச, இங்க ஹேட் வந்துருச்ச. ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறோம் தமிழ்ல? அடடா, கைது செய்யப்பட்டிருக்கிறான். கைது செய்யப்பட்டிருக்கிறார். நியூஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா கேட்கறது இல்லைன்னு அர்த்தம். ஆகா, நியூஸ் கேட்ட ஆகணுமே, டெய்லி நியூஸ் கேட்கணுமே. ஒரு மொழியோட இதே பேசிவிட தானே இருக்கு. ஈஸ் அரஸ்டட் எப்படி மாறும்? வாஸ் அரஸ்டட். வாங்க கொண்டு வரலாம். வாஸ் அடுத்த ½ hour இதுலதான் ஒர்க் பண்ண போறோம். வாஸ் பீயிங். என்ன எப்படி கஷ்டப்படுறீங்க? ஆகா, இப்படி கஷ்டப்படுறீங்களா? நியூஸே கேட்கறது இல்லையா? கைது செய்யப்பட்டார். ரைட். இப்ப பாருங்க, கைது செய்யப்படுகிறார், கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாருங்க, இங்க கைது செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தார், கைது செய்யப்பட்டிருந்தார். இப்ப சொல்லுங்க, இங்க he will be arrested. கைது செய்யப்படுவார். பியூட்டிஃபுல். இது 2 தான், ரொம்ப ஈஸி. 2 தான். இப்ப he will have been arrested. இப்ப சொல்லுங்க, கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார். இல்ல, கொண்ட கிடையாது. பட்டிருப்பான். இன்னொரு வாட்டி. கைது செய்யப்பட்டிருப்பான். பியூட்டிஃபுல். கைது செய்யப்பட்டிருப்பார். இப்ப அவரெல்லாம் விட்டுருங்க, எல்லாம் நமக்கு தெரியும். அவரு கைது செய்யப்படுகிறார். நல்லா கவனிங்க. கைது செய்யப்படுகிறார், கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாத்துங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்க பாருங்க, கைது செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தார், கைது செய்யப்பட்டிருந்தார். பாருங்க, இங்க கைது செய்யப்படுவார், கைது செய்யப்பட்டிருப்பார். வாவ், கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம திருப்பி கொண்டு வரோம். காரணம் என்ன தெரியுங்களா? நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, 1 மாசம் நியூஸ் நீங்க பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பிச்சு உதறலாம். லாங்குவேஜும் சரி, நியூஸும் சரி, ஏகப்பட்ட விஷயத்த நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு நியூஸ் புல்லட்டின் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாத்தி போட்டுட்டு இருப்பாங்க. இஸ் அரஸ்டட். ஏன் தெரியுங்களா அது போடுறது? இது எல்லாமே பை த போலீஸ் தான். அப்ப ஒரு விஷயம் தெளிவா தெரியறப்ப பாசிவ் வாய்ஸ்ல போட்டு ஷார்டன் பண்ணுவாங்க. எல்லாமே ஏன்னா வேற யாருமே உலகத்துல அரெஸ்ட் பண்ண முடியாது, போலீஸ்காரங்க தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு வக்கீலோ ஜட்ஜோ அரெஸ்ட் பண்ண முடியாது, முடிச்சு போச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கட் பண்றாங்க பாருங்க, அப்படியே கட் பண்ணிட்டு பாசிவ் வாய்ஸ்ல அழகா போட்டுருவாங்க. நீங்க நியூஸ் புல்லட்டின்ல பாத்திருப்பீங்களே, சென்ட்ரல் ஆன்சர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? புவனேஸ்வரி, நீங்க பாத்திருக்கீங்களா? கைது செய்யப்பட்டார்னு அடிக்கடி சொல்லுவாங்க, பாத்திருப்பீங்களா? எஸ் சார். பாத்திருக்கேன் சார். அவ்வளவுதான். அதுதான் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸே இங்க கிடையாது. நீங்க இது கத்துக்கிட்டே ஆகணுமே, வேற வழியே கிடையாது. சோ இப்ப பாருங்க, இந்த விஷயம், இவ்வளவு விஷயம் உள்ள போயிருக்கு உங்களுக்கு. நீங்க கீ பார்த்தோன்னே இதோ ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு பாசிவ் வாய்ஸ் வேற மாதிரி கொண்டு வர ட்ரை பண்றீங்க. அப்படி கிடையாது. இங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாம் சும்மா. இது யாரு கிங்குங்க? இவங்கதான் கிங்குங்க. யாருங்க? சப்போர்ட்டிங் வேர்பும் மெயின் வேர்பும் தான் ஆட்சி செய்யறாங்க. ஒரு வாக்கியத்தை இது வழியாதான் நீங்க அடையாளப்படுத்தணும். பாத்துலாமா? இன்னொரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் போட்டு போவோமா? இன்னும் ஈஸியா இருக்கும். தவிச்ச வாய்க்கு தண்ணி